ஹாய், வணக்கம் வணக்கம், வாங்க வணக்கம் வணக்கம்னு சொல்கிறேன். ஆனால் நல்லா சந்தோஷமாக சொல்ல முடியலைங்க. ஏன் அப்படின்னிங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு இன்றைக்கி. ஏதோ என்னையும் அறியாத ஒரு ஃபீலிங் வந்துருச்சு நிறையா. எங்கள் அப்பா கொஞ்சம் எப்படின்னா, மற்ற சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறதுல நகை இதெல்லாம் கொடுக்கல, நல்லவர் தான் செஞ்சார் எல்லாமே. காசு விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக கராராக இருப்பார். அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறதுக்கு மைண்டு ஒத்துக்காதவருக்கு. அதே அம்மா வந்து கொடுக்கணும், கொடுங்க கொடுங்க கொடுங்க, 1000 கொடுத்தா போதுமா? அந்த காலத்துலேயே 1000 கொடுத்தா போதும், 2500 கொடுப்பாங்க போயிட்டு வந்தோம்னா. கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி, 36 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இப்போ எவ்வளோ வரும்னு பாருங்கள். அத்தனை கொடுத்தாலும் என் தரத்துலேருந்து பத்தலை. வேற ஒன்று நான் அவங்களெல்லாம் சொல்லக்கூடாது, என் தரத்துலேருந்து பத்தலை. எத்தனை தான் கொடுத்தாலும் அது அப்படித்தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்பா அம்மா. அவங்கள நினைக்க நினைக்க மனசுக்குள்ளே நம்மளே அறியாமல் ஏதோ போகுதுங்களா, தலை கின்னுன்னு பிடிச்சிக்குது. என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. பேசுகிறதுக்கே தோண மாட்டேங்குது எனக்கு. அப்புறம் ஒருத்தர் சொல்லுவாங்க, அதில் பார்த்துட்டு பேசாட்டி போ அப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லை. என்னதான் இருந்தாலும் அந்த மீடியாவுக்குன்னு வந்துட்டோம்னா அந்த லைவ் போட்டு ஒரு பேசுகிற சந்தோஷம் தனி தான். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஒரு 50 பேர் இன்றைக்கி வெளியே போயிருந்தால் கூட ஒரு 10-20 செல்லாங்க மொபைல் கடையில் கிடைக்க எல்லாத்துக்கிட்டு வாங்கி பிடிங்கி நானே பண்ணிவிட்ருப்பேன். அப்படி தான் பண்ணுவேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வரைக்கும் கிடைக்க வரைக்கும்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சீக்கிரம் வந்துடும். அந்த மாதிரி கூட பண்ணுவேன். ஒரு 200-300 பண்ணலாம்னு வைங்களேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் அந்த பக்கம்லாம் வாக்கிங்லாம் போகணுன்னா நிறையாவே பண்ணலாம். கொடுக்க சொன்னால் கொடுப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர்றது தான். அவங்க வந்தால் எப்பாவது ஒரு காலைக்கு பார்ப்பாங்க, ஓப்பன் பண்ணி இதுன்னா ஆட்டு பேசுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சில இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்காம இருந்துக்குவாங்கல்ல, அப்படி இருக்கும். அந்த லைவ் போடாதனால ஒரு மனநிலை ஒரு மாதிரியாக தோணிகிட்டு இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, ஏதோ மாதிரி தோணுது. ரொம்ப இங்கே இந்த இடத்துலேருந்து இந்த ஈரக்குலை வரைக்கும் ரொம்ப வலி. அப்பா அம்மாவை நினச்சி வேறு எதுக்கும் நான் ஃபீல் பண்ணலை. மதியமே அழுக வந்துருச்சு, ரொம்ப அழுதேன். அது ஒரு நாளைக்கு அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த தம்ப்ளைன் வைக்கிறப்ப சரி அதில் அப்பா அம்மா பேர் என்ன டீட்டெயில்ஸாக எழுதலாம்னு தான் இருந்தேன். அந்த இதுக்கு முன்னாடி வீடியோவில் சும்மா அப்பா அம்மான்னு மட்டும் போட்டுட்டேன். எழுதுனேன் நிறைய. அது எப்படி வச்சு எழுதுனேன் அப்படின்னா, அதில் இனிமேல் போடுவேன். நல்லா தான் வந்துருந்துச்சு, கிராண்டாக வந்துருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லாஸ்ட்டில் மறுபடியும் குழப்பிருச்சு. குழப்பினதே எனக்கு மைண்டே அப்செட் ஆகி போய் இப்போட என்கிட்ட ஒரு மூட்டை வந்துட்டு போகணும்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். இல்லைன்னா 2 சைடும் அவங்க ஃபோட்டோ வைக்கலாமான்னு பார்த்தேன். எல்லாம் போயிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தலை இவ்வளோ வலிக்குதே, தாங்க முடியலே. எங்கடா ரிமோட்டு? ஏசி ரிமோட் அங்கே தூக்கி போட்டுச்சுங்களோ 2 விளையாண்டுக்கிட்டு. அது ஓடிடுச்சு சின்னதாங்க. இதுகளுக்கு இதுதாங்க கரெக்டு. என்ன பண்ணுவோம், ரொம்ப மோளம் போட்டுச்சுன்னா ஏசி போட்டு விட்டுறது. ஏசி போட்டு வச்சுக்கோங்க, அதான் போது பாருங்க. அங்கே வரைக்கும் அந்த இது பூச்சிக்கிட்டு எங்கடா ஏசி ரிமோட்டை காணுமே. போதும், ஜில்லுன்னு இருக்குது. அப்பாடா அப்பாடா அப்பா. இது லைவ் இல்லைப்பா, என்னமோ ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம லைவ்னு சொல்லிவிட்டு லைவ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. அது பாட்டில் ஓடுது, டைம் ஓடிதுங்க டக்கு 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 டக்குன்னு. நம்ம என்னத்தைங்க பேசிட்டு நான் ஒன்றும் முடியல. பார்த்தீங்களா, கைகாலெலாம் ரொம்ப லீனாக இழைச்சிட்டேன் பார்த்தீங்களா. அது ஏன் அப்படின்னா, சரியாக சாப்பிடவே இல்லை. இந்த ஒரு கிட்டத்தட்ட 15 நாளாக சரியாக சாப்பிடல. ஏதோ போகுது அப்படியே பொழுது. வீடு கூட்டல, வீடு பெருக்காமல் அதை துடைக்காமல் டெய்லி மாப் போட்டு துடைக்கிறவ எப்படியோ ஒரு வாள் துடைச்சிடும், இல்லைன்னா ஆள் போட்டால் துடைச்சி விட்ருவேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் எல்லாத்தையுமே விட்டு முடிக்கிட்டு கப்பு சுப்புன்னு கம்மிட்டு இருந்துக்கிட்டேன்.
இந்த பக்கம் திருப்பி காமிக்கிற பார்த்தீங்கன்னா ஓடிடுவீங்க எந்திரிச்சு. என்னால் முடியலைங்க, அந்த உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது வயசு இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், ஒன்றும் தெரிஞ்சுக்காது. நம்ம வயசு ஆனதுக்கப்புறம் இந்த சேனல்லாம் போட்டுக்கிட்டு அதுகளை நோண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் அது டிலீட் ஆயிடுச்சுன்னா அதுக்காக டென்ஷன் ஆகிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தோணுது. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு பொழுதுபோக்காட்டு பேசுகிறேங்க. இன்னெல்லாம் அந்த போட்டு இது பண்ணலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி போயிடுச்சு. எங்கள் பொண்ணு ஏமா வேஸ்ட்டாக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. ஃப்ளவர் தெரியுதுங்களா, அந்த சைடு இருந்துச்சு. சரி நான் தான் இந்த பக்கம் இப்படி நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சேன். சரி இது இருக்கட்டும். அப்புறம் இன்னும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் நல்லா பேசலாம். நான் நிறையா இருக்குது பேசுகிறதில்ல. லைவ் வந்துட்டால் ஓகே ஆட்டோமேட்டிக் வந்துடும். நான் கோலம் போடல எதுவும் போடல. இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்குது, இதுவும் ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னொன்று வந்து அந்த மொபைலில் போட்டிருக்குது. அது என்ன ஆகுதுங்கன்னா, இந்த மொபைல் ஆரம்பித்தா திரும்ப திரும்ப இந்த பழைய இதுகளே வந்துடுது. இன்றைக்கி தான் வந்து ஒரு பையன் வந்து எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு போனால் திரும்பவும் அந்த பழசுகள்லாம் வருது ஓடலை. இப்போ அந்த மெயில் ஐடிகள்லாம் வந்து ஒரு மெயில் ஐடி இல்லைங்க, ஒரு 15 இருக்கும். அப்போ அதெல்லாம் என்ன ஆகுது, ஒன்று ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே ஒரு பக்கம் ஒரு போய் உட்காந்துக்குது. என்னத்த பண்ணுறது, நம்மளே கண்ணுங்காது குருடு, என்ன பண்ணுறது. இங்கே மறுபடியும் நான் வர்றேன்.